இந்த வாரமும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வேதத்தின் ஒரு பகுதியை தியானிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 7. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். இந்த இடத்துல இயேசுவானவர் ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உங்கள் தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். நம்மளுடைய தலையில எவ்வளவு முடி இருக்கு அப்படின்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, எந்த மனிதனாலுமே அவனுடைய தலையில எவ்வளவு முடி இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணவே முடியாது. ஆனா அந்த தேவன் சொல்கிறார், உங்கள் தலையில் உள்ள எல்லா முடியும் எண்ணப்பட்டிருக்கிறதா, எண்ணப்பட்டு இருக்கிறது. அப்ப நீங்க எப்படி இருங்க? பயப்படாதிருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடாத அநேக விஷயத்திற்காக நம்ம பயந்துகிட்டு இருப்போம். எப்படி? நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம பயப்படுவோம். நம்முடைய படிப்பா இருக்கலாம், நம்முடைய வேலையா இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கலாம், நம்மளுடைய சுகமா இருக்கலாம், நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள், நம்மால செய்ய முடியாத காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? பயந்துகிட்டு இருப்போம். ஆனா நம்மால செய்ய முடியாததை இந்த தேவனால என்ன பண்ண முடியுமா? செய்ய முடியுமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கைய இந்த தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னால இதை பண்ண முடியாதுப்பா, ஆனா நிச்சயமா உங்களால என்ன பண்ண முடியும்? இதை செய்து கொடுக்க முடியும். நான் பயப்படாம வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக அந்த தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த தேவன் நம்மளை பார்த்து சொல்லுவார், எப்பா நீ பயப்படவே பயப்படாத, உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, எண்ணப்பட்டிருக்கிறது. நீ பயப்படவே பயப்படாத, உன் எதிர்காலம் என் கையில் இருக்குது. நீ பயப்படவே பயப்படாத, உன் படிப்பை குறித்து, உன் வேலையை குறித்து, உன்னுடைய வருமானத்தை குறித்து, உன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து நீ என்ன பண்ணாத? பயப்படவே பயப்படாத, ஏன்னா அது என் கரத்துல இருக்குது. நீ என்ன பண்ணு? பயப்படாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிரு. அந்த தேவன் அதை தான் நம்மகிட்ட சொல்கிறார். அந்த தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று அவரை நாம் நம்பி வாழ ஆசைப்படுவோம். நிச்சயம் அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே, ஆனால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வோம்.